எனக்கு காலை பொழுது அருமையாக அமைஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாடு செய்யலாமா இல்லை என்ன சாப்பாடு செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கடைக்கு போகும்போது தான் கண்ணில் நம்ம பையன் தென்பட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் தான். சரிடா அடிச்சதடா ஜேக்பாட்டு அப்படின்னு சொல்லி அவனை எடுத்து சரி இப்போ இன்னைக்கு கிரேவி செய்யலாமா என்னென்னு செய்யலாம்னு பார்த்தா சரி இப்போ தக்காளி சாப்பாடு தான் செய்யலான்ட்டு இருந்தோம், அதுக்கு பதிலாக பிரியாணியே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எனக்கெல்லாம் பிரியாணின்னு எழுதி கொடுத்தாவே சாப்பிட்றேன் நான்லாம். அதனால் காளான் பிரியாணின்னு வெஜ் பிரியாணியாக இருந்தால் என்ன பிரியாணியாக இருந்தால் பிரியாணி பிடிக்கும், அதனால் சாப்பிட்ருவோம் நாங்கள்லாம். அந்த மாதிரி ஆள்லாம் நாங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரியாணி பிடிக்குமா இல்லை வேறு ஏதாவது டிஷ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் அதெல்லாம் வெட்டி நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ, நமக்கு சிக்கன் மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த சைஸுக்குலாம் தேவையான சைஸில் வெட்டி எடுத்துட்டேன். அப்புறம் ஈவினிங் டைமில் அம்மா வந்திருந்தாங்க. சரி நமக்கு போட்டு கொடுப்போம், சாப்பிட்டு பார்ப்பாங்க எப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன் நான் காளான் பிரியாணி, எப்படி சாப்பிட சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. சரி நமக்குன்னு சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தேன் நல்ல ஒரு திசையில். சரி ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்து நான் சமைக்கிற டிஷ்ஷில் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்காங்க, மட்டன் பிரியாணி சொன்னதில்லை. இப்போ அது வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னேன், அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்புறம் சரி இஞ்சி பூண்டு அரைக்கிற பூண்டெல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு, சரி அதெல்லாம் போட்டு அரைச்சிடுவோன்னு சொல்லி அதுவும் எடுத்து அரைச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற பாருங்க, அப்படி இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு மினி வ்ளாகில் பார்க்கலாம். பாய் கைஸ்.